அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து மெஷர்மெண்ட் டேப் எப்படி வைக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும், மெஷர்மெண்ட் டேப்பில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் இன்றைக்கி வந்து A to Z மெஷர்மெண்ட் டேப் பற்றி சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், இதுதான் 1 இன்ச். 1க்கு பக்கத்தில் பெரிய கோடு இருக்குல்ல, அது 1 இன்ச். இதே மாதிரி நம்பர்ஸ் போட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க கோடு எல்லாமே 2 இன்ச், 3 இன்ச், 4 இன்ச் இதே மாதிரி போயிட்டே இருக்கும். டோட்டலாக 60 இன்ச்சஸ் வந்துட்டு ஒரு மெஷர்மெண்ட் டேப்பில் இருக்கும். இங்கே பாருங்கள், அதில் பாதியில் ஒரு கொஞ்சம் பெரிய கோடு இருக்குது இல்லையா, அது வந்து 1/2 இன்ச். அந்த பக்கம் மறைஞ்சிருக்கு, நான் இந்த பக்கம் சொல்கிறேன் பாருங்கள். 2 லைன் குட்டி லைன் இருக்குது, அது 1/4 இன்ச். அதுக்கப்புறம் இருக்கிறது 1/2 இன்ச். அதுக்கப்புறம் 2 லைன் இருக்கிறது 3/4 இன்ச். அதுக்கப்புறம் இருக்கிறது 1 இன்ச்சாக ஆகும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இருக்கும். டோட்டலாக வந்துட்டு 60 இன்ச்சஸ் வந்துட்டு டேப்பில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்குல்ல, இது எதுக்காக கொடுப்பாங்கன்னா நம்ம மடித்து வைக்கிறதுக்காகவும் வச்சுக்கலாம். இல்லைனா ஓட்டை இருக்குது இல்லையா, அதை வந்து ஆணியில் கூட நம்ம வந்து மாட்டி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து எப்போயாவது ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு யூஸ் பண்ணிட்ட அப்புறம் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வைக்கிறதோட ஆணியில் மாட்டி வைக்கிறது தான் நல்லது. ஏன்னா மடித்து வைக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி கோடு மாதிரி விழுந்துடும், அழிஞ்சிரும் அங்கே இருக்க மெஷர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி வைக்கிறத விட ஆணியில் மாட்டி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங்லேயும் வந்துட்டு ஒரு சின்ன ஓட்டு இருக்குது, அதையும் வந்து ஆணியில் மாட்டி வச்சுக்கலாம். இந்த சைட்லேயும் ஆணியில் வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் வந்து சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. குட்டி குட்டியாக இருக்குல்ல, இது வந்து சென்டிமீட்டர்ஸு. 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கும். 1 சென்டிமீட்டர் மறைஞ்சிருக்கு. ஒரு 2.5 சென்டிமீட்டர் வந்துட்டு 1 இன்ச்சாக இருக்கும். இங்கே பாருங்கள், இன்ச்சஸும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. 60 இன்ச்சஸ் வந்து 152 சென்டிமீட்டர்ஸ். 100 சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டர். 150 சென்டிமீட்டர் 1.5 மீட்டர். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு கடையில் போய் சொல்லி வாங்குவோம். இங்கே பாருங்கள், 1/2 சென்டிமீட்டரில் 1/2னா வந்துட்டு அங்கே சென்டிமீட்டர்ஸ்க்கு நடுவில் ஒரு சின்ன கோடு இருக்குல்ல, அதை வந்து 1/2. ஒரு வேளை உங்களுக்கு சென்டிமீட்டர்ஸில் வந்துட்டு எப்படி எடுக்கணும்னு தெரியல, எனக்கு இன்ச்சஸில் தான் எடுக்க தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ச்சில் வந்து எடுத்துக்கிட்டு சென்டிமீட்டரில் வந்து இப்படி பார்த்துக்கலாம். இப்போ 25 இன்ச் வேணும் அப்படின்னா வந்துட்டு அது கீழே பாருங்கள் 63.5 சென்டிமீட்டர் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? 63.5 வேணால் சொல்லாமல் 64 கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்து வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் சைடும் வந்துட்டு இன்ச்சஸ் இருக்குது, பேக் சைடும் இன்ச்சஸ் ப்ளஸ் சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. எப்போவுமே ஒருத்தவங்களுக்கோ இல்லை நமக்கோ மெஷர்மெண்ட் எடுக்கும் போது டேப்பை வந்து ரொம்ப பிடிச்சி இழுத்துடக்கூடாது. ஏன்னா அப்படி இழுத்தோன்னா நம்மளோட டேப் வந்து பெருசாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணும். ஓகேங்களா? ஓகே, இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.